சத்யராஜ் சார்கிட்ட என்னன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு நடிகராவா இல்லை ஃப்ரெண்டாவா இல்லை பிரதராவா சொல்ல முடியாது. ஆளினால் ஆளினால் நம்பி போயிடலாம். ஒரு ஒரு 6 பேஜ் 7 பேஜ் எழுதி கொடுத்துடலாம் கையில். அப்போ அதை படிச்சுட்டு நடிப்பார். அதுக்கு முன்னாடி சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணிட்டு சீரியஸ் சீனில் பிரமாதம் பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச அமிதாப் பச்சன். அந்த டால் ஆகட்டும், அந்த டைலாக்வுடைய ப்ரொனவுன்சியேஷன், தமிழ் ப்ரொனவுன்சியேஷன், அந்த அந்த லாங்குவேஜுடைய அந்த இது இருக்கிற டிக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கிளியராக இருக்கும். அப்படி வந்து ரொம்ப காமெடியாக சிரிச்சிட்டே இருந்துட்டு டக்குன்னு எமோஷனலாக பண்ண ஒரு சீன் தான் இருக்கா? ஆமாம், நம்ம வந்து இங்கே சிரிச்சு சிரிச்சு விழுந்தோம். எங்கன்னா வடிவேலு கவுண்டமணியும் சத்யராஜ் சாரும் வந்துட்டு சுந்தரராஜன் வந்துட்டாரு, நான் செட்டை கலைக்கிறோம். அந்த மாதிரி சீரியஸாக சிரிச்சு சிரிச்சு நேராக போய் இவளுடைய டெட் பாடியை பார்த்து அழுவணும். யாருது? குஷ்புது இதில் ரிஷபம்